இதே லெப்டினன்ட் கவர்னர் சொன்னது தானே 2015 கேட்டாங்க, 2020 கேட்டாங்க. அப்போ மட்டும் நீங்க ஜெயிச்சிங்களே. ஜெயிக்கும் போது அப்ப என்ன சொன்னீங்க? கெஜ்ரிவாலோட தனிப்பட்ட செல்வாக்கு மோடியை மிஞ்சி விட்டார்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு இப்ப இன்னொன்னு, இன்னைக்கு நைட்லாம் பாருங்க தேடுவாங்க எல்லாமே. என்ன காரணம் சொல்லலாம், எப்படி இதை வந்து தோல்வியை இப்படி சொல்றதுன்னு. தோல்வியை நீங்க அப்படியே ஒத்துக்குங்க. ஆமா, 10 வருஷம் நாங்கள் ஆண்டோம், ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து மீண்டு வந்து நான் குற்றவாளி இல்லை என்று ப்ரூவ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போய் நிப்பேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் திருப்பி நம்புவாங்க. இது வந்து மிஷின்ல ஃபால்ட்டு, எங்களை வந்து கன் வச்சு மிரட்டாங்க, மிலிட்டரி நைட் வந்து எங்க ரூம் வீடு ஃபுல்லா சுத்திக்கிச்சு, அதனால பயந்துட்டோம். இதெல்லாம் புதுசா சொல்லாதீங்க. 2020 இதெல்லாம் வச்சுட்டு தானே நீங்க ஜெயிச்சிங்க. இப்ப 2024 இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் சொன்னாரு, எப்படியாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து இருந்தா ஸ்வீப் பண்ணிருப்போம் பாரு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க நீங்க ரோட ஸ்வீப் பண்ணீங்களே, ஏன் மக்கள் உங்களை ஸ்வீப் பண்ணல? அப்போ அதே தானே வச்சிருந்தீங்க, அதே கூட்டணி தானே, அப்பயும் ஜெயிக்க முடியல உங்களால. இதெல்லாம் காரணங்கள். என்னன்னா எதை சொன்னா நம்ம மக்கள்கிட்ட இருந்து வெளில தப்பிக்கலான்றாங்க. அது காரணங்கள் நல்ல காரணங்கள் கிடையாது.